பதவியேற்றலிருந்து ஜெலன்ஸ்கிக்கு விழுகிற அடி அப்படிங்கிறது நாள்தோறும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயம் ரஷ்யா அப்பப்ப இந்த உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு இடத்த மட்டும் தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, தேவையில்லாம அடுத்தடுத்த இடங்கள பத்த வச்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காக. அந்த இடம் எது அப்படின்னா ஜப்பான் தான். எப்படி ஐரோப்பியர்கள் இந்த உக்ரைன் யுத்தத்துக்கு சம்பந்தமே இல்லாத நாட எண்ணெய் வாங்குற, கேஸ் வாங்குற அப்படின்னு வம்பு பண்ணிக்கிட்டு இருப்பாங்களோ, அதே மாரி ரஷ்யா சம்மந்தமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஜப்பான் பெரிய அளவுல வாய் பேசுச்சு. பொருளாதார உதவிகள், ஆயுத உதவிகள் எல்லாம் பம்ப் பண்ணார்கள். அதுக்கடுத்து டமார்ன்னு ரஷ்ய போர் விமானங்கள் ஜப்பான சுத்த ஆரம்பிச்சோனே, பயந்துட்டு சரண்டர் ஆயிட்டார்கள். அதுக்கப்புறம் வம்பு தும்பு ஒண்ணும் ஜப்பான் பண்றதில்ல. ஜப்பான் நமக்கு ஒண்ணும் ஆகாத பயம்லாம் இல்ல. அதனால இந்த 2 பயலுக சண்டை போடுறதுல இந்தியாவுக்கும் ஒண்ணும் விருப்பம் கிடையாது. இப்ப அந்த ஜப்பானோட தீவுகள்ல மீண்டும் ரஷ்ய குண்டுவீச்சு விமானத்த அனுப்பிச்சுட்ருக்கார்கள். மிக அருகாமையில் போயிருக்கு. எல்லை தாண்டி இருக்கா அப்படின்னு கேட்டா, எல்லை தாண்டல. ஆனா சுமார் 8 மணி நேரம் ஜப்பானையே சுத்தி சுத்தி வந்திருக்கு அப்படிங்கிறதான் அதிர்ச்சியான செய்தி. எதற்கு சுத்துச்சு தெர்ல. ஒரு மிரட்டல். ரஷ்யா ஃப்ரீ ஆயிருச்சுன்னு எடுத்துக்கலாம். இல்ல ரஷ்யா யுத்த காலத்திலே இருந்தாலும் எல்லா பக்கமும் ஆப்பரேட் பண்ண முடியும் எங்கனால அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா ஜப்பானுக்கு அப்பப்ப இந்த யுத்தத்துல தேவையில்லாம வந்து சிக்கிக்கிறது யாரு அப்புட்ன்னா, ஜப்பான் தான். இருக்கிற பிரச்சனைகள்ல இவன் வேறயா அப்படிங்கிற மாரி ரஷ்யா கூட இப்ப ரொம்ப எதிர்த்து எதுவுமே பேசல. அதே மாரி அமெரிக்கா கிட்டயும் அவர்கள் சொல்லல. தூதரக அதிகாரிகள் வாயிலாவே இத பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சுட்டார்கள். இத பெரிய அளவுல கொளுத்தி விட்டா அழகு பார்க்க ஜப்பான் தயாரா இல்ல. ரஷ்யா இப்ப எதுக்கு அந்த பக்கம் வண்டிய விட்டுச்சுங்கிறது தெரிஞ்சு போச்சு. ரஷ்யாவை எதிர்க்கக்கூடிய மனநிலையில ஒரு பயலும் இல்லை அப்படிங்கிறத ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சொல்றதுக்காக கூட இருக்கலாம். இப்படி களத்துக்கு வெளியில ரஷ்யா ஒரு பக்கம் அடிச்சாலும், களத்துக்குள்ள அடி அப்படிங்கிறது ரொம்ப தாறுமாறா வருது. அதுவும் டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் பல பகுதிகள், கிராமங்கள்ங்கிறத தாண்டி பல பகுதிகள் ஏறக்குறைய முடிவ நோக்கியே போது. டொனட்ஸ், லுகான்ஸ்க்ல விட்டு வச்சிருந்த பகுதிகள பூரா தட்டி தூக்குறார்கள். இப்ப ஏறக்குறைய கடைசி 5 நாள்ல பெரிய அளவு வெவ்வேறு திசைகள்ல தாக்குதல். அதுல கணிசமான உயிரிழப்புகள் உக்ரைன் ராணுவத்துக்கு. இதுல உக்ரைன் ராணுவ தளவாடங்கள குறி வச்சு, அதாவது மெயினான வேர்ஹவுஸு, அதுக்குரிய இன்சார்ஜ், அதாவது சப்ளை செயின உறுதி செய்யக்கூடிய ஆட்கள். இந்த மாரி பர்ட்டிகுலரான யூனிட், அதே மாரி எலைட்டா பெரிய அளவு ட்ரெய்னிங்க முடிச்சுட்டு உள்ள வரக்கூடிய ஆட்கள். இந்த மாரி ஆட்கள மட்டுமே யுத்த களத்த தாண்டி தனியா ஒரு டார்கெட் லிஸ்ட் ரெடி பண்ணி ரஷ்யா ரொம்ப ஆக்டிவ் மோட்ல உள்ள போயிருக்கு. இதுல பெரும் வெற்றி அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, இந்த 2025ல பல வெற்றிகள் ஏறக்குறைய 5 மாகாணங்கள் விழுந்துருச்சு. எப்ப ட்ரம்ப் பதவி ஏத்ததுக்கப்புறம். முழு 2025ன்னு ஏத்துக்க வேணாம். அவர் பதவி ஏத்தே 10 நாள் தானே ஆகுது. அந்த மாரி பதவி ஏத்த இந்த சில மணி நாட்கள்லயே பெரிய அளவு 5 மாகாணங்கள கைப்பற்றியிருக்கார்கள். இப்ப கடைசியா ஒரு 48 மணி நேரத்துல 2000 வீரர்களுக்கு மேல பலியாயிருக்கார்கள் உக்ரைன் தரப்புல. இது பெரிய அளவு எலைட் யூனிட் அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமான அசட்டுகள பாதுகாத்துக்கிட்டு இருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமான அசட்டுன்னு அங்க ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்தையும் கிளச்சு போட்டார்கள். அப்ப என்னவா இருக்கும் அப்படின்னா, பெரிய அளவு இப்ப சமீபத்துல ஆளில்லா விமானத்த வச்சு ரஷ்யாவுக்குள்ள ஒரு பெரிய அளவு ஒரு படத்த காட்டலான்னு விரும்பினார்கள். காட்ட முடியல. இருந்தாலும் தேவையே இல்லாம 100க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானத்த ரஷ்யாக்குள்ள அனுப்பிச்சு விட்டார்கள். அந்த மாரி மெயினான வேர்ஹவுஸும், புரொடக்ஷன் யூனிட்டும் இருக்கக்கூடிய பகுதிகள தரைமட்டமாக்கிட்டார்கள். இனி நெனச்சா கூட கிடையாது அப்படிங்கிறதா 1, 2 லொகேஷன்ல ஆளில்லா விமானங்கள் தப்பிச்சு, அதுல 50, 60 அப்படின்னு ரஷ்யா பக்கம் விட்டா தான் போச்சு. அத ஒழுங்கா எடுத்து உக்ரைனோட யுத்த களத்துக்குள்ள விட்டாவாச்சும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா புத்தி கெட்ட பயலுக இதத்தான் திரும்ப திரும்ப செய்வார்கள். ஆனா வீரர்களோட இழப்பு அப்படிங்கிறது ஈடு குடுக்க முடியாது. ஈடு செய்யவும் முடியாது. உக்ரைன் தரப்புல இருந்து இத உறுதியே படுத்தல. ஆமான்னும் சொல்லல, இல்லேன்னும் சொல்லல. பேசாம வாய மூடிட்டு இருக்காய்ங்க. ஏப்பா இந்த மாரி முக்கியமான இடங்கள் தாக்கப்பட்டிருக்கு. 2000 வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கார்களா அப்படின்னு கேட்டா, வாயே தொறக்கல. அப்ப ஏறக்குறைய இது உறுதிதான். இப்படி ரஷ்யா உக்ரைனுக்குள்ளேயும் சரி, உக்ரைனுக்கு வெளியிலயும் சரி, தன்னோட ராணுவ பலத்த காட்ட ஆரம்பிக்குது. வெளிப்படையாவும், மறைமுகமாவும் காட்ட ஆரம்பிக்குது. இந்த யுத்தம் ரஷ்யா சொல்ற திசையில போய் நிக்கணும். அதான் ரஷ்யாவோட ஒரே எண்ணம். அமெரிக்காவோட எண்ணம் இன்னும் பெருசா தெரியல. காரணம் உக்ரைன் யுத்தத்த நிறுத்துறேன் அப்டின்னாரு, உதவிகள நிறுத்துறேன்னாரு, எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. இருந்தாலும் மனுஷன் 2 டோன்ல பேசுறாரு ட்ரம்ப். என்ன அப்டின்னா, ஒரு டோன் அப்டின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே அவர் பேசினதே கொஞ்சம் விரிவாவே பேசுறாரு. அதாவது
பெரிய ராணுவம். உலகத்திலேயே வச்சு ஒரு பெரிய நாட்டோட ராணுவம். அந்த ராணுவத்த போய் ஒரு சின்ன நாட்டோட ராணுவம் மோதி இருக்கவே கூடாது. ரஷ்யாவை எதிர்த்து உக்ரைன் மோதி இருக்கவே கூடாது. போருக்கு முன்னாடி உன்ட்ட வாய் இல்ல, போய் உட்கார்ந்து பேசி தீர்க்க தெரியாது. பக்கத்துல தானே இருக்க. தூரமாவும் இல்ல. மொழி பிரச்சனையும் இல்ல. அப்புறம் என்ன உனக்கு? அப்படிங்கிற மாரி டொனால்ட் ட்ரம்ப் கிழிச்சு எறிஞ்சுட்டாரு ஜெலன்ஸ்கிய. பேச்சுவார்த்தை மூலியமா சமாளிக்காம யுத்தத்த இழுத்துட்டு வந்து விட்டுட்டு, அமெரிக்கா தரக்கூடிய உதவிகள் அப்படிங்கிறது கணிசமான அளவு, நெனச்சு பார்க்க முடியாத அளவு எஃபோர்ட் போட்டுக்கிட்டு இருந்திருக்கு. பைடன் நிர்வாகம் வெட்டி வேல அவ்வளவு ஆயுதங்கள கொண்டு போய் பம்ப் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி, ஜெலன்ஸ்கி, பைடன் 2 பேரையும் வச்சு கிழிச்சு செஞ்சுட்டாரு. இப்படி ஒரு பக்கம் செஞ்சுகிட்டு இருக்கும்போதே, அடுத்த 2 மணி நேரம் தான். டொனால்ட் ட்ரம்ப பொறுத்தவரையும் 24 மணி நேரம் கூட தேவையில்ல. 2 மணி நேரத்துக்கு மனுஷன் மாறிக்கிட்டே இருப்பாரு. அடுத்த 2 மணி நேரம் கழிச்சு, இந்த யுத்தத்த ரஷ்யா நிறுத்திறணும். அத விட்டுட்டு இத அப்படியே இழுத்துக்கிட்டே இருந்தா, தடைகள போடுறத தவிர என்ட்ட வேற என்ன இருக்கு? அப்படின்னு சொல்லி இந்த பக்கமா அடிக்கிறாரு. அதே சமயம் அடுத்த 2 மணி நேரம் கழிச்சு, உட்கார்ந்து பேச எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு. மிக விரைவில் பாருங்களேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. இப்ப அமெரிக்காவோட எண்ண ஓட்டம் உக்ரைனுக்குள்ள என்னங்கிறதே தெரியல. ஒருவேளை உக்ரைன்ங்கிறதே மறந்துட்டாங்களோ அப்படிங்கிறதும் ஃபீல் ஆகுது. எது எப்படியோ, உக்ரைன் முழுவதும் நாசமா போச்சு. இந்த ஜப்பான் பக்கம் விமானத்த அனுப்பிச்சதுக்கு அப்புறம் ஐரோப்பா தான் நடுங்குது. ஏன்னா என்ன செய்வாய்ங்க, ஏது செய்வாய்ங்கன்னு தெரியவே இல்ல. பொதுவாவே ரஷ்ய அதிபரோட மனநிலைய பெரிய அளவு யூகிக்க முடியாது. ட்ரம்போட மனநிலையும் யூகிக்க முடியாது. 2 பயலுகளும் சேர்ந்து ஐரோப்பாவுக்குள்ளேயே வட்டம் அடிக்கிறது, ஐரோப்பா தலைவர்களுக்கு தீராத துயரத்த குடுத்துருச்சு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.